ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல். வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓர் அழகான கிராமம். அங்குள்ள மனிதர்கள் சந்தோஷமாக சிரிப்புடன் வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தில் எல்லோராலும் மதிக்கப்பட்ட ஒருவர், வயதான பாட்டி. வயது 70 கடந்தாலும் அவர் உடலில் சோர்வு இல்லை. இரவெல்லாம் அரிசியை ஊற வைத்து விடிய காலையில் எழுந்து அரைத்து அந்த மாவில் பிறக்கும் சுவையான இட்லியை அந்த ஊரிலுள்ள மக்களுக்கு வழங்குவதே அந்த பாட்டியின் தினமும் வேலையாக இருந்தது. பசிக்கும் வயிறு இருந்தபோதிலும் பணம் முக்கியமில்லை என்பதே பாட்டியின் கொள்கை. அவர் வியாபாரி அல்ல, அவர் உணவை பகிர்ந்து வைக்கும் ஒரு தெய்வம். தினமும் காலை 8 மணி முதல் பாட்டியிடம் சூடான இட்லி 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த ஊரில் உள்ள அனைவரும் அந்த பாட்டியிடம் 5 ரூபாய்க்கு இட்லி வாங்குவார்கள். சிலர் பணம் கொடுத்து வாங்குவார்கள், சிலர் ரூபாய் இல்லாமலும் வாங்குவார்கள். எப்பொழுதும் பாட்டி சிரித்தபடியே, பசி வந்தால் முதல் சாப்பாடு, பின்புதான் காசு என்று கூறுவார். பாட்டியின் அந்த அன்பால் கிராமம் வாழ்ந்தது. அவரால் ஒருவரும் பசி இல்லாமல் இருந்தனர். கிராமத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய ஓட்டல். அவர்கள் சமீபத்தில் ஒரு புதிய கிளையை அந்த ஊருக்கு அருகில் திறந்தனர். ஆனால் வியாபாரமே இல்லை. மேனேஜரும் உரிமையாளரும் காரணம் தேடினர். பின் உண்மை தெரிந்தது. அந்த கிராமத்தில் ஒரு பாட்டி 5 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க. அதனால்தான் நம்மளுடைய ஓட்டலில் வியாபாரம் ஆகவில்லை என ஓனர் கண்டறிந்தார். ஓட்டலின் உரிமையாளர் கோபம் கொண்டார். நம்மளுடைய கடையில் வியாபாரம் ஆகாததுக்கு அந்த பாட்டி தான் முக்கிய காரணம். அவர் ஒரு முடிவை எடுத்தார். நாளை முதல் அனைவருக்கும் இலவச இட்லி என அறிவிங்கள் என்று கூறினார். அடுத்த நாள் முதல் கடையில் இலவச இட்லி முழுமையாக கிடைக்கும் என கூறினார்கள். இதனால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சிலர் விருந்து போல சாப்பிட்டனர், சிலர் சாப்பிட்டனர், சிலர் சாப்பிட்டு நேராக வீட்டுக்கும் இட்லி வாங்கி சென்றனர். இதனால் பாட்டி கடைக்கு செல்லும் மக்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறையத் தொடங்கியது. ஆனாலும் பாட்டி தனியாக அமர்ந்து வந்தவர்களுக்கு இட்லி வழங்கி கொண்டே வந்தார். நாட்கள் செல்ல செல்ல இலவச கடையை நோக்கி அனைத்து கிராமத்தின் மக்களும் செல்ல ஆரம்பித்தனர். இதனால் பாட்டியின் கடையில் ஒரு இட்லி கூட வியாபாரம் ஆகாமல் இருந்தது. இதனால் பாட்டி மிகவும் மனம் உடைந்தார். என்னடா இது, நாம் எல்லாமே நல்லா தானே கொடுக்குறோம், ஏன் மக்கள் நம்மளுடைய கடைக்கு வரவில்லை என பாட்டிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் பாட்டி நாள் முழுக்க சாப்பிடவும் இல்லை, காசும் வரவில்லை. பாட்டி மனதிற்குள், நான் யாரையும் போட்டியாக நினைக்கவில்லை. ஆனால் இந்த கிராமத்தில் வாழும் மக்கள் இலவசத்திற்காக போயிட்டாங்க என மனதிற்குள் நினைத்தாள். ஆனால் மனமுடைந்த பாட்டி இந்த கிராமத்தை விட்டு செல்ல வேண்டுமென மனதிற்குள் முடிவெடுத்து சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு இரவில் பாட்டி அந்த கிராமத்தை விட்டு வெளியே சென்றார். நாட்கள் செல்ல செல்ல இதை அறிந்த பாட்டி இல்லை என அறிந்த ஓட்டலின் உரிமையாளர், இனி இட்லி இன்று 20 ரூபாய், அடுத்த வாரம் முதல் ஒரு இட்லி 40 ரூபாய் என மக்களிடம் கூறினார். இதை கேட்ட மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்தனர். மக்களும் குறை சொல்ல ஆரம்பித்தனர். இலவச இட்லி எப்படி 20 ரூபாய் மற்றும் 40 ரூபாய் ஆகும் என கேட்க, ஓட்டலின் உரிமையாளர் வியாபாரம்தான் என்று கூறினார். மக்கள் திடீரென உணர்ந்தனர். 10 ஆண்டுகளாக நமக்கு 5 ரூபாய் வழங்கிய பாட்டி நம்மை ஒன்றும் கேட்கவில்லை என மனதிற்குள் நினைத்தனர். அடுத்த நாள் பாட்டியின் கடைக்கு சென்ற கிராமத்தில் உள்ள மக்கள் அங்கு பாட்டி இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பாட்டியின் கடையிலும் பாட்டியின் வீட்டிலும் பாட்டி இல்லை என அறிந்த மக்கள் அந்த ஊரிலுள்ள ஆற்றங்கரை, கோவில், பழைய வீடு என அனைத்தையும் தேடிச் சென்றனர். ஆனால் பாட்டி எங்கும் கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் பாட்டியின் அன்பை நினைத்து கண்ணீர் விட்டனர். காசில்லாத குழந்தைகளுக்கும் தினமும் இட்லி வழங்கிய பாட்டி இப்பொழுது நாம் இழந்து விட்டோம் என மனதிற்குள்ளும் அனைவரும் பேசிக்கொண்டும் இருந்தனர். பசியால் வந்தவர்களுக்கு எப்பொழுதும் சிரிப்புடன்
உணவை வழங்கிய பாட்டியை நாம் மறந்துவிட்டோம். இலவசத்தால் நாம் பாட்டியை இழந்துவிட்டோம் என அனைவரும் பேசினர். கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் நாம் பாட்டியை கண்டுபிடிக்க வேண்டும், அவரால்தான் இந்த கிராமம் வாழ்ந்தது என கூறிக்கொண்டனர். அதில் ஒருவன், இலவசத்திற்காக நாம் பாட்டியை இழந்துவிட்டோம். அன்பை விற்க முடியாது. இலவசம் மனிதனை கெடுத்துவிட்டது. அன்பே உண்மையான உணர்வு. பாட்டி எங்கிருக்கிறார்கள் என தெரியவில்லை. ஊர் தலைவர் கூறியது, இலவசத்திற்காக நாம் பாட்டியை இழந்து விட்டோம். இதுபோல் நம்மளுடைய கிராமத்தில் இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது என கிராமத்தின் மக்கள் முன்னால் தலைவர் கூறினார். இலவசத்திற்கு ஆசைப்பட்டு ஏற்கனவே இருந்தவரை இழந்து அதிகளவில் பணம் கொடுக்கும் நிலைமை ஏற்படுகிறது.